கைஸ் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஜஸ்ட் மொமெண்ட்னு நிறைய ஸ்க்ரீன் வருதுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். டாப் ரைட் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் இன் ப்ரௌசர் கொடுங்க. ஆல்வேஸ் செக் பாக்ஸ் டெக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு ஆப் இன்ஸ்டாலேஷன் வந்துடும். இதை ட்ரை பண்ணுங்கள். பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுல சில பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. அது எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கான வேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ப்ரௌசரில் குக்கீஸ், கேஷே ஃபைல்ஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா அது எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகும். அடுத்து வேறு ப்ரௌசர் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கூகுள் க்ரோமில் வந்துட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னா வேறு ப்ரௌசர் நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா ப்ரௌசர்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ரௌசர்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ப்ரௌசர் வரும். இதில் டாப் ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா செகண்ட் வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸ், இது மொசில்லா, இந்த ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் வந்துட்டு ஒபேரா ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். இது மூணில் கண்டிப்பாக எதுலையாவது ஒன்றில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அந்த லிங்க் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணி ப்ளே ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த ப்ரௌசரில் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரௌசரில் உங்களால் அந்த லிங்க் ஓப்பன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்து ப்ரௌசரில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த லிங்க் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணும்போதே நம்மளோட ஃபோனோட ஐபி அட்ரஸ் அங்கே எஸ்பிஓக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும். அவங்க ட்ராக் பண்ணும்போது இந்த ஐபி அட்ரஸ் தான் வந்துட்டு இந்த லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் தெரியும். அந்த ஐபி அட்ரஸில் எந்த ஃபோன் நம்பர் லாகின் ஆகுது அப்படிங்கிறதையும் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்ணி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ண வேணாம். அப்படி இன்ஸ்டால் பண்ணவும் கூடாது. உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அந்த லிங்க் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டாஸ்க் பேஜ்குள்ளே போங்க. டாஸ்க் பேஜில் போய்ட்டு டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு லாஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னா கூகுள் ப்ளேயில் வந்துட்டு ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். அந்த கூகுள் ப்ளே இந்த இமேஜை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு இருக்கும். இந்த லாங் காப்பி லிங்க் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு. இந்த லிங்க்கில் போய் தான் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோம். இப்போது அந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ப்ரௌசரில் கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். இப்போ வேறு ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் இங்கே போய்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கே வந்துட்டு நான் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போகும். நான் ஆல்ரெடி பை மோட் இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு ஆப் எடுத்துகிட்டு போவான்னு கேட்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் அந்த ஆப் இல்லைன்னா டேரெக்டாக நம்ம ப்ளே ஸ்டோர் தான் எடுத்துகிட்டு போவோம். அங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.